ஒரு முஸ்லிம் தன்னுடைய அனைத்து செயல்களுமே இபாதத்துகளாக மாற்றி அமைக்க கல்வி மிக மிக அவசியமானதாகும். அக்கல்வியை முறையாக கற்பதற்கு நம் சமூகத்தினர் ஆர்வம் காட்ட வேண்டும். எதிர்காலத்தில் நம் சமுதாயம் கல்வியில் முதலிடத்தை பெற நாம் அனைவரும் இந்நாளில் உறுதியேற்போமாக. எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நற்கிருபை வழங்க பிரார்த்திப்போமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ். சமுதாயத்திற்கு சாட்டை அடிப்பதை போன்று சிறப்பான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். சிறந்த ஒரு மேடை பேச்சாளர் உருவாகிவிட்டார் என்பதை இவருடைய பேச்சிலே இருந்து தெரிகின்றது. வல்ல ரஹ்மான் இந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதரசா ரவுலத்துல் ஜன்னா மக்கா மஸ்ஜித் சுன்னத்து வல் ஜமாத் ஆண்டு விழா நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்வாக மதரசா மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்ற போட்டி நிகழ்ச்சிகள் அசலில் இருந்து இதுவரை நடைபெற்று நிறைவு பெற்றது. எல்லா குழந்தைகளுமே, அதாவது எந்த ஒரு பெரிய வெளியிலே அல்லது பொது இடங்களில் நின்று வெகு நேரம் பேசுவார், இனிக்கிற மாதிரி பேசுவார், சத்தமா பேசுவார், மேடையில் கொண்டு நிக்க வச்ச உடனே வாயு வராது, கை கால உதட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கக்கூடியவர்களைத்தான் பார்க்கின்றோம். ஆனால் இந்த குழந்தைகள் தங்களுக்கு போதிக்கப்பட்ட மனனம் செய்யப்பட்ட விஷயங்களை நமக்கு மத்தியில் அவருடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு மத்தியிலே இந்த குழந்தைகள் மேடை ஏறி தங்களுடைய கருத்தை அவர்கள் பதிவு செய்கின்றார் என்று சொன்னால் இவர்கள் மேடை ஏறுவதற்கே தனியாக மார்க் போடணும். ஆனா சில குழந்தைகள் அனைவருக்குமே ஒரே மாதிரியாக நாங்கள் மதிப்பெண்கள் இட முடியாது. அந்த குழந்தைகளுடைய மனன சக்தி, பேச்சாற்றல், அவர்களுடைய சிந்தனை இவைகளை எல்லாம் அடிப்படையாக வைத்துதான் நடுவர்களாகி நாங்கள் எதுங்கிறாலும் முடிந்த அளவு அவர்களை கணித்து மதிப்பெண் போட்டிருக்கின்றோம். சில குழந்தை மதரசாவில் நல்லா பேசியிருப்பாங்க, மேடையில் கொஞ்சம் அப்படியே உதறன்னு விட்டுருப்பாங்க. அதை வச்சுதான் நாங்கள் பாட முடியும். நல்லா